ஹே காய்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வினோதினி பாலவேல். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் vlog in 2025 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ரேண்டம் டேயோட vlog மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணதும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜிம்க்கு போகிறது தான் வந்து இப்போது கரண்ட் ரொட்டீனாக இருக்குது. ஸோ நானும் சதீஷும் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோன்னா. ஸோ அவன் வந்து பிஸியாக ஃபோன் பேசிகிட்டு இருந்தான். அந்த கேப்பில் நான் வீடியோ எடுத்துட்டேன். இப்போ வந்து அதை நோட்டீஸ் பண்ணிட்டு மூஞ்ச மறைச்சிருவான். அவனுக்கு வந்து பப்ளிசிட்டி பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறமா வந்து சும்மா கொஞ்சம் வீடியோலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்துதான்னு கேட்டேன். பட் ஆனால் அதை எடிட் பண்ணல இன்னும். அதுக்கப்புறம் நான் கார்டியோ பண்ணிட்டு இருந்தேன். அவன் வந்து ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ கொஞ்ச நேரம் கார்டியோ பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா லாக் பண்ணியிருந்துச்சு. ஸோ அம்மா வரதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலேஜும் இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக நிதானமாக கிளம்புனா போதும். போனதுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் ஒரு டிவோஷனல் சாங் ஓடிட்டு இருந்தது. அதை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரை பண்ணாங்க. சப்பாத்தி பண்ண மாதிரி வரல, பட் நல்லா இருந்தது. பொட்டேட்டோ. ஸோ 1க்கு 2 சப்பாத்தி நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயாச்சு. ஸோ இப்போ வந்து பேக் பேக் பண்ணோம். ஏன்னா நான் அடுத்த வேலையை பார்க்க போகணும். ஸோ தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அம்மா வந்து ஆட்டுக்கால் சூப் பண்ணியிருந்தாங்க. அதை முன்னாடியே குடிக்க சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வயிறு ஃபுல்லாக இருக்குன்ட்டு குடிக்காமல் போயிட்டேன். அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு அங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே வந்து லஞ்ச் சாப்பிட்டேன். வீட்டிலேருந்து வந்து அந்த பொட்டேட்டோ அதுக்கப்புறம் பட்டாணி பொரியல் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதை வந்து ரைஸோட வச்சு சாப்பிடுவோம். நல்லா இருந்தது. நல்லா ஃபுல்லிங்காக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே ஆஃபீஸ்லேருந்து கிளினிக்கை நோக்கி கிளம்பியாச்சு. மோஸ்ட்லி வந்து ரேராக அப்பப்போ கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. மித்தபடி வந்து ஃபாலோ அப் கேசஸ் மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2 ஃபாலோ அப் கேஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அவங்களோட ஷீட்டில் என்னென்ன எக்ஸசைஸ் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தேன். ஸோ ஒவ்வொருத்தரோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அவங்களுக்கு ஆல்ரெடி மொடாலிட்டி வச்சு ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருந்தது. இன் பிட்வீனில் வந்து நான் அவங்களோட லைக் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் எவ்ரிடே என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அதெல்லாம் நோட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட ஃபைல் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். பேஷண்ட் வெயிட் பண்ணுற மாதிரியும் இருக்காது. ஸோ நான் வந்து ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து ஹோல் பாடி கவர் அப் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு பர்டிகுலராக என்ன தேவையோ அதை வந்து நான் ஃபில் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து ஒரு ஃபைல் போட்டு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் ஃபைல் மெயின்டைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பேஷண்ட் முடிஞ்சக்கப்புறம் செகண்ட் பேஷண்ட்க்கு இன் பிட்வீனில் ஒரு 30 மினிட்ஸ் டைம் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அதை நான் என்னோட டீ டைமாக மாற்றிக்கிட்டேன். ஸோ நல்லா ரசித்து பொறுமையாக டீ குடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் இந்த விளாக் எடுத்த டைம்லலாம் எனக்கு வந்து ஃபுட்ஸ் மேலே அவ்வளோவா லைக் இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் அந்த மாதிரி தாட்டே இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் ஆல்ரெடி போயிட்டு இருந்த ஜிம் முடிச்சுட்டு வேறு ஒரு ஜிம் சேஞ்ச் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு போயிட்டு பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு அகைன் கிளினிக்கு வந்தேன். பேஷண்ட் வந்துட்டாங்க அப்படின்றதுனால. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் புது ஜிம் போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறேன். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.